பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா தெரியும். 6 months later. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே எல்லாம் பெட்ரோல் விடலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்றது ரொம்பவே என்ன சொல்ல சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுது. ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே. லிட்டரா சொல்றேன், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. இதெல்லாம் என்னடா இப்போ மறுபடியும் இப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நம்ம அண்ணன் சீமான் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி ஆக போகிறாராம். யார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எம்பி ஆக்க போகிறேன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி கரூரில் அந்த மாதிரி ஆட்டத்தை போட்டு அத்தனை பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அது இது செயல்படுத்தவே முடியாதுன்ற லெவலுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, தாவேக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டாஸ்மார்க்கு ஃபுல்லாக ஒழிச்சிடுவோன்னு சொல்லிட்டு பதவிக்கு வந்துட்டு இப்போ என்னடானா அதெல்லாம் முடியவே முடியாதுங்க. ஸோ அதாவது 4000 இது மூடுனா மட்டும் சரியாக போயிருமான்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தான் அதிமுகலேருந்து இப்போ 3 எம்எல்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணிட்டு உடனே தாவேக்கால சேர்ந்துருக்காங்களாம். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீமான் வந்து எம்பி ஆக போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது சீமான் ராஜ்யசபா எம்பி ஆக போறாரா? அதுவும் எடப்பாடி கொடுக்க போற முழு ஆதரவோடவா? நான் எப்போதும் தனிச்சுதான் நிப்பேன்னு சொல்ற சீமான எடப்பாடி குறி வைக்கிறாரா? ஆமாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக இப்போ ரீசெண்டாக நம்ம அண்ணன் வந்து மே 18 தினம் அன்னைக்கு வந்து அவரே டேரெக்டாகவே சொல்லிட்டாரு, நான் யாரு கூடயுமே கூட்டு கிடையாது, 2029 பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு தான் போட்டியிட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பட் இப்போ நியூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து எம்பி ஆக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது குறிப்பாக நம்ம அண்ணன் சீமான், நாம் தமிழ் சீமான் அப்படின்றது வந்து ஒரு நியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆதரவு கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் அண்ணன் எம்பி ஆகணும் அப்படின்றது வந்து எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அது எந்த மாதிரி, இது அண்ணனே ஒத்துக்குவாரா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு டவுட்டு தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் அவர் வந்து தனிச்சு தான் போட்டியிட போகிறோம் 2029 தனிச்சு அப்படி தான் சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு அவர் மேபி எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் நில்லுங்க, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரி போயிட்டுருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை எதுன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்குமே அது வந்து ஃபுல்லாக அது வந்து எப்படி உண்மையாக பொய்யா என்னன்றது தெரில. பட் இப்படி ஒரு நியூஸு போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே கலாச்சாரம் எப்படின்னா வெட்டி கொள்வது அப்படி இப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கும். ஆனால் குண்டு போட்டு இது பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். இது எப்படின்னா தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்க. என்னன்னா கோவையில் ஒரு வீட்டு வாசலில் பார்த்திங்க அப்படின்னா பைக்கில் வந்துக்கிட்டு இருந்து 2 பேர் பார்த்திங்கன்னா 2 தடவை பெட்ரோல் குண்டை போட்டு டம்மு டம்முன்னு வெடிச்சுக்கிட்டு கிடக்கு. அதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு. இப்படி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, எத்தனை பேருக்கு அந்த விஷயம் வந்து ஞாபகம் வச்சுன்னு தெரியல, எனக்கு அது தோணுச்சு. உன்னை போல் ஒருவன் படம் பார்த்துருப்பீங்க, நம்ம கமல் சார் படம். அதில் ஒரு ஆக்டர் பார்த்திங்க அப்படின்னா என் வீட்டில் வந்து பெட்ரோல் குண்டு போட்டாங்க, நான் என்னுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் பெட்ரோல் குண்டு வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போவார். அது அந்த ஆக்டர் யார் என்ன ஏதுன்றதை நான் சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்ச அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, யார் அதை மெயின் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு. அப்படி பெட்ரோல் குண்டு போட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவர் மாதிரி இப்போ ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா சிஎம் ஆகியிருக்காரு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் குண்டு இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் உள்ளே வந்திருக்கு. அது என்ன ஏதுன்றது தெரில. இது தான் சட்ட ஒழுங்கு, இப்படி தான் போயிட்டுருக்கு. இது மட்டும்தானான்னு பார்த்தீங்க அப்படின்னா
இன்னொரு பக்கம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து 10 வயசு குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா கற்பழித்து கொலை பண்ணானுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த இடத்துல வாசல்லையோ அந்த பார்க்கிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 17 வயசு ஒரு பையனை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. ஒழுங்கு இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கண்டினியூவாக பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த நாள் தொடங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ இன்னைக்கு என்னடா ஆயிடுச்சு அப்படின்ற லெவலுக்கு நம்மளுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை கொலை அத்தனை கொலை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இதாகிட்டு இருக்கு. அது எங்கே போய் நிப்பாட்ட போகிறாங்க சத்தியமாக தெரில. இதுக்கு விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அவர்கள் வந்து கரூர் அந்த இதில் கூட்டத்தில் அந்த 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாரு, பாட்டாவே பாடி இருந்தாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. அது எதுக்காக பாடி இருந்தார் அப்படின்னா நம்மளோட ஆட்சி தான், 6 மாசத்துல நம்மளோட ஆட்சி தான். அந்த ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க, 10 ரூபாலாம் வாங்கவே மாட்டாங்க, இவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல பாட்டாவே பாடி இருப்பாரு. 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இன்னும் 6 மாசம் தான், ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். அப்படி பாடுனவரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன சொல்றது, அந்த மதுவில அந்த அமைச்சர் அவர் பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த அமைச்சர்கிட்ட போய் கேட்டா என்ன சார் பாட்டிலுக்கு இப்பவும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டா அவர் என்னன்னா திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா திமுக 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதைத்தானே எடுத்து நம்ம விஜய் அவர்கள் பேசினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சார் அதான் நீங்க வந்துட்டீங்களே 10 ரூபா எதுக்கு வாங்குறீங்கன்னு கேட்டா அது வந்து வாங்குறது வந்து சரிதானே சார், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கணுன்றது வந்து கோர்ட்டு முடிவு பண்ணது, அதை நாம் எப்படி தடுக்க முடியும்? அப்போ அந்த எதுக்காக அந்த 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அதாவது பாட்டிலுக்கு இப்போ பாட்டில் வந்து இப்போ குடிச்சிட்டு அந்த எங்கேயாச்சும் எங்கெங்கே போட்டுடுறாங்க, அது நிறைய பிரச்சனை ஆகுது, நிறைய பேர் அதாவது விலங்குகளுக்கும் இது மாதிரி நிறைய ஆபத்து நடக்குது. அதனால வந்து கோர்ட் ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் குடிச்சிட்டு மறுபடியும் அந்த பாட்டில் 10 ரூபா பாட்டில் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா ரிட்டர்னாக கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. Months later. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க, அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க, ஒட்டி அதுல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க திருப்பி. நம்ம விஜய் அவர்கள் எதுக்காக பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. இந்த அளவுக்கு தெளிவா பேசக்கூடிய அமைச்சர் அப்ப என்ன இவங்க வந்து எத்தனை மாசம் ஆயிடுச்சு, தாவே காட்சிக்கு வந்து எத்தனை மாதம் ஆயிடுச்சு, ஏன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சா, வந்து 1 மாதம் கூட ஆள அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி திமுக பண்ணும்போதும் அதே ஒரு காரணமாக தானே இருந்திருக்கும். கோர்ட்டு என்ன கொடுத்துருக்கோ, கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்தோ அதானே பண்ணியிருப்பாங்க. அப்போ மட்டும் நீங்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்போ 10 ரூபா அதிகமாக வாங்குறாரு 10 ரூபா அதிகம் வாங்குறாரு சொல்லிங்க. அப்போ நீங்கள் மட்டும் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? இப்போ நீங்களும் அதுக்கான சப்பக்கட்டு தானே கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் உழைச்சிட்டிங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் 10 ரூபா வாங்குறதுக்கான காரணம் இதுதான், ஆனால் 10 ரூபா வாங்குவோம் என்ன இல்லை என்னன்னு கேட்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி இந்த என்ன சொல்லுது தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் போய் ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா அதாவது நம்ம இப்போ வரக்கூடாது நீங்கள் வந்து விசிலுக்கு ஓட்டு போடுங்க, டாஸ்மாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க டாஸ்மாக்கை மூடுங்க சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் திமுக மூடாது, அதிமுக மூடாது. ஆனால் இங்கே வரக்கூடிய எங்களுடைய தாவேக்கா ஆட்சி நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூடுவாருன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ போய் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் முடிஞ்சால் 4000 டாஸ்மாக்கே மூடிடலாம், மூடுனா என்ன நடக்கும், கள்ளச்சாராயம் வரும், கஞ்சா வரும். விஜய் வந்து விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு, விஜய் மட்டும்தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக சொல்லல, விஜய் வந்து நம்ம மது ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களே அவரு கூட நிக்கிறோம். பிராந்தி கடை ஒழிச்சு விட்டுருவோம், மது ஒழிச்சு விட்டுருவோம். நீ நம்ம ஆட்சி தான். என்ன சொல்ல வரேன்னா இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி எனக்கு தெரியல, நீங்க எதாவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும், சிரிஞ்சு உள்ள வந்துடும். என்னடா சார் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் வரும்னு தெரியும்னா அதை தடுக்க வேண்டியது யாரோட கடமை? உங்களோட கடமை தானே.
ஏன் இதை மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே ட்ரை சிட்டியாக எதுவுமே இருந்தது இல்லையா? பீகார் இருக்குது, இன்னும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாநிலங்கள் மது விலக்கை கொண்டு வந்து அந்த இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்களால் முடியாது கேட்குறேன்? ஏன் உங்களால் முடியாது? நீங்கள் அப்படி சொல்லித்தானே நீங்கள் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க. இப்போ என்னன்னா அந்த மக்கள் என்ன முட்டாளா? நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சொல்லிடுவீங்கன்னா வந்ததுக்கப்புறம் சார் அதெல்லாம் கஷ்டம் சார். இதே தானே திமுகவும் பண்ணுச்சு. படிப்படியாக மூடுறீங்கன்னு சொன்னீங்களே சார், இன்னும் மூடலேன்னு கேட்டு அவங்கள நீங்கள் வறுத்தெடுத்ததெல்லாம் ஓகே. நீங்களும் நாங்கள் மூடுவோன்னு சொல்லி தானே உள்ளே வந்திருக்கீங்க. அப்போ உங்களாலே முடியாது. அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருங்களேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் கட்டு விஷயம் நிறைய ரொம்ப பூதாகரமாக போயிட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரியெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னா, தாவேக்காக்காரங்க இப்போ நார்மலாக எல்லார இடத்துலையும் தெரியும், தாவேக்காக்காரங்க இஷ்டத்துக்கு நான் வந்து இதுக்கு போகிறேன், எப்படி ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அம்மா உணவகத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, சிபி ஆஃபீஸர் வீட்டுக்கு நைட்டாக போயிட்டாங்க. சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் பகுதியில் மின்வெட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை சமாதானப்படுத்த முயன்ற தாவேக நிர்வாகிகள் பலமுறை அழைத்தும் போனை எடுக்காத உதவி பொறியாளர் வீட்டிற்கே நேரில் சென்ற நிலையில் நள்ளிரவில் அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்ததாக உதவி பொறியாளரின் மனைவி போலீசில் புகார் அளித்தார். கடந்த அவர் வீட்டுக்கே போயிட்டாங்க. நீங்கள் போக வேண்டியது இபி ஆஃபீஸுக்கு, அவர் வீட்டுக்கு கிடையாது. அங்கே போய் சத்தம் போட்டு இதெல்லாம் பண்ணி அந்தம்மா பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்டா எங்கள் வீட்டை வந்து சத்தம் போட்டிக்கிறீங்கன்னு சொல்லி போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக முடியல, உங்களோட அலும்பு எங்களுக்கு புரியவே இல்லை. அப்படி பேசணும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ, யாருக்கு இது பண்ணீங்களோ அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க இவங்கள்ட்ட பேசுவாங்க. இவங்க டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. யாரா நீங்களா, எங்கேருந்தடா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுன்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்புக்குன்னு சொல்லி எப்படி சிங்கப்பெண் அதிரைப்படையெல்லாம் போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி கிளம்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் போயிட்டு இருக்காங்களா, அதாவது ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்களாம். பின்னாடியே ஒருத்தன் போயிருக்கேன். கேட்டால் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், நான் வந்து அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன், இது எங்கள் அண்ணனோட ஆட்சி, நான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக வரேன். பாதுகாப்பாக வரேன்னா பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான்டா, அவனுக்கு வேண்டிய பையன், அவங்க லவ்வர்ஸ் அப்படின்னா அவங்க போயிட்டு இருக்காங்க, பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. கேட்டால் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக வரேன்னு. நல்லா இருக்கடா உங்கள் பாதுகாப்பு. இரவு நேரத்தில் காதல் ஜோடியை ஃபாலோ செய்த நபர், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று சிக்கிய பெண் திமிராக பேசும் காட்சிகள். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. வேற லெவல். அடுத்து இந்த இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணு இறந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கோவையில். அந்த பொண்ணுக்கு விஜய் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காராம் ஃபோன் பண்ணி. எப்படி ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லியிருக்காராம். என்ன சார் என்ன, அந்த பொண்ணு இறந்து 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி? அதைத்தான் நம்ம நாம் தமிழர் தம்பி ஒரு பையன் சொல்லியிருக்காப்புல, அதாவது உங்களுக்கு ஒரு ஆட்சி கிடைக்கணும், ஆட்சி இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகைக்கு 4 வாட்டி போகிறீங்க, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அது ஒரே நாளில் போகிறீங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு போகிறீங்க. அதே மாதிரி மொதல் நாளே நீங்கள் டைரெக்டாக ஆறுதல் சொல்லிடுறதுக்கு போயிருக்க வேண்டியதானே. பாலியல் வன்கொடுமை நடந்து ஒரு 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் இன்னைக்கு தான் அந்த குடும்பத்தினருக்கு அலைபேசியில் அழைச்சி ஆறுதல் சொல்றாருன்னா, ஆட்சியை எப்படியாவது பிடிச்சிடணும்னு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, விசிக அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, ஆளுநரை 3 முறை உடனே சந்திச்சீங்களே. ஒரு முறையாவது நீங்க தானே இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர், நீங்க தானே பொறுப்பேற்கணும். செத்து போன அந்த குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்காதா? இதைத்தான் நம்ம ராஜ்மோகன் ஒரு இடத்துல சொன்னாரு, இது வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் ஆறுதல் சொல்ல போறது கிடையாது, டைரக்டா போவோம் அப்படின்ற மாதிரி. இதுதாங்க உங்க டைரக்ட், இதுதான் உங்க டக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு இறந்து 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆறுதல் சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஏதோ சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் போராட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு தானேங்க? 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லிங்க அப்படின்னா, ஏன் உங்களுக்கு தெரியவே வரலையா? 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே வரலையா? ட்விட்டரில் ட்விட்டு போடுறாரு, ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, ஏன் டைரெக்டாக போனால் என்னவா, இல்லை வீடியோவாக பதிவு பண்ணால் என்னவா? இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லைங்க நம்ம விஜய் அவர்கள். இவர் வந்து ஆட்சிக்கு வந்து 15 நாளில் எத்தனை கொலை, எத்தனை பாலியல் குற்றம், எவ்வளோ நடந்துருச்சு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கு இந்த மாதிரி இனிமேல் தப்பு பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே மிகப்பெரிய கடும் தண்டனை கிடைக்கும், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இப்போ அவர் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் எதையாவது ஒன்று பண்ணுங்க சார், சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தாவே காக்கிறேன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல் சூளையில் மாமல் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வீதியில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க.
கேட்ட என்ன தெரியுமா சொல்ல, நாளை மாமூலே கேட்கவே இல்லையே சார்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன போராடுறதுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன பைத்தியமா? பர்மிட் மண்ணு மடக்கிறதுக்கு தாசில்தார் மடக்கிட்டு நாங்க ஆளுங்க வச்சு எங்களுக்கு மாசம் 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமபாடி வச்சு ஒரு லாரிக்கு 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனிமபாடில ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் வந்து கேட்டாரு. ரோட்ல வந்து போராடுறதுக்கு அவங்களுக்கு என்ன பைத்தியம் ஆகிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ரோட்ல வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க சார். திமுக ஆட்சியில தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகல இருந்து 3 பேர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி, அதாவது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் உடனே சேர்ந்துருக்காங்க. இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க, ஏன்னா இப்படி கொதுறு பெற பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ராஜினாமா பண்றீங்க, சரி கொஞ்ச நாள் விட்டுட்டு நீங்க தாவேக்கால சேர வேண்டியதானே. கீழ்த்தளத்தில் ராஜினாமா பண்றாங்களா, மேல் தளத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்களா தாவேக்கால? தாவேகாவின் குதிரை பேர கலாச்சாரம் என்று அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுதான் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இது தலைமைச் செயலகமா இல்லை தாவேக்கா அலுவலகமானு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு தானேங்க. நீங்கள் அப்படி சேர்க்கணும் அப்படின்னா ராஜினாமாவை நீங்கள் இங்கே பண்ணுங்கள், ஆனால் சேர்றத பனையூரில் போய் பண்ணுங்கள், இல்லை உங்களோட தாவேக்கா அலுவலகத்தில் போய் பண்ணுங்கள். சட்டமன்றத்துக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நல்லா இருக்குது சார். குதிரை பேரன்னு சொன்னார்ல, கரெக்டாக பக்காவாக 10 பொருத்தம் பக்காவாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இவங்க பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு கட்சி தாவறாங்கன்னு தான் சத்தியமாக புரியலைங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் உங்கள் ஒருத்தவங்க கூட இருந்தீங்க, அவங்கள வச்சு ஜெயிச்சிங்க, உடனே ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட போயிடுறது. சப்போஸ் நாளைக்கு வேற இவங்களே அதாவது நீங்கள் எந்த இடத்துலேருந்து போனீங்களோ அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா மறுபடியும் இவங்ககிட்ட வருவீங்களா? அரசியலாம் ரொம்ப கஷ்டங்க. இவங்க என்னத்தை சொல்லி என்னத்தை பிரயோஜனம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. மேபி இந்த குதிரை பேரத்தை வந்து மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி வந்து எடுத்து வச்சிருக்காரு. என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்வாங்கன்றது இனிமேல் தான் போதான் தெரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை வந்து பதிவு பண்ணுங்கள். குறிப்பாக சீமான் அண்ணன் எம்பி ஆனால் யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பீங்க? குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுத்து அவர் வந்து எம்பி ஆனார்னா உங்களுடைய ஆதரவு இருக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.